ஃப்ரைடே ஈவினிங் இன்னைக்கு ஸ்நாக்குக்கு வந்து பருப்பு போலி தான் செய்ய போகிறோம். அதனால் கடலை பருப்பு ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி ஊற வச்சுருந்தேன். அது குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். சைட்லேயே வெல்லத்தை கரைச்சி அதில் 2 ஏலக்காய் தட்டி போட்டு எடுத்துக்கிறேன். குக்கரில் இப்போது பருப்பு வெந்துருச்சு. இந்த பதத்துக்கு வெந்துடணும். வெந்த உடனே அதுலேயே கொஞ்சம் நம்ம கரைச்சி வச்ச வெல்லத்தை அதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறின உடனே அதுலேயே திக்கான பதம் வரும். அப்போ தேங்காவை துருவி அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குட்டி குட்டி உருண்டைங்களாம் சைடில் பிடிச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மாவு ரெடி பண்ணிடலாம். மைதா மாவு 1 கப் எடுத்திருக்கேன். ஒரு பிஞ்ச் உப்பு, ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். 3த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றி சப்பாத்தி மாவு பிறதுக்கு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கிறேன். பிணைஞ்சிட்டு இந்த மாதிரி நல்லா தட்டிட்டு திருப்பி நம்ம செஞ்சு வச்ச பூர்ணத்தை அதில் வச்சு திருப்பி ஒரு பால் மாதிரி ரெடி பண்ணி திருப்பி அதை போட்டு நல்லா தட்டி தோசை தவாவில் அப்படியே அதை போட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றி முன்னாடி பின்னாடியும் நல்லா பொன்னிறம் வர அளவுக்கு நல்லா திருப்பி போட்டு எடுத்தால் சூப்பரான பருப்பு போலி ரெடி. இதை நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வந்து